ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2025 ஆண்டு முதல் நாள் காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இன்றைய நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சங்கீதங்களின் புத்தகம் 69 சங்கீதம் வசனம் 30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 69:30. இந்த காலை வேளையிலே கடந்த வருடம் முழுதும் நம்மை கண்மணி போல காத்து வந்தாரே, நம்மை நடத்தி வந்தாரே, நம்மை தூக்கி சுமந்து வந்தாரே, அவரை நாம் ஸ்தோத்திரத்தோடு பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். பாத்தீங்கன்னா அதுதான் அவருக்கு பிரியம் சொல்லி போடப்பட்டிருக்கு. கொம்பும் அடுத்த வசனம், கொம்பும் விரிக்குளமும் உள்ள காளையருதை பார்க்கும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். எதுவே அவரை பாட்டினால் நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம். எனவே கடந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள், விபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தூக்கி சுமந்து தோள் மீது போட்டுக்கொண்டு நம்மளை இந்த புதிய வருஷத்திலே முதல் நாள் காலை வேளையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா? நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதம் 34:1 சொல்கிறது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 20 வசனம் 12 பாத்தீங்கன்னா 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலைப்பள்ளத்தாக்கினர் வருகிறாங்க. ஆனா யோசபாத் ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? ஜெபித்தார், பயந்தார். முதல்ல எந்த படை வீரையும் அடுத்த நாட்டு படையினர் எல்லாம் கூப்பிடவே இல்லை. மாறாக தன்னுடைய நாட்டினரையும் எல்லாரும் வச்சு அவங்க ஜெபிக்கிறாங்க. தன்னுடைய இயலாமையை சொல்லி ஜெபிக்கிறாங்க. எங்கள் தேவனே நீங்க தான்ப்பா நியாயம் தீருங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போதே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டது. எனவே பாடகர் குழுவை முதல்ல நிறுத்துறார். யாருங்க பாடகர் குழுவை நிறுத்த முடியும்? யுத்தத்துக்கு போறவங்க வீரர்களையும் படை வீரர்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் நிறுத்துவாங்க. ஆனா இந்த யோசபாத் ராஜா பாடகர் குழுவை முதலாவது நிறுத்துறார். ஏன்னா ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் பாடி துதியுங்கள் என்று சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாடி 22 வசனம் 2 நாளாம் 20:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அந்த 3 கூட்டத்தினாரும் ஒருவருக்கொரு விரோதமாய் எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த இடத்துக்கு தான் அவங்க எல்லாரும் கூடி பெராக்காவில கூடினாங்க. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. எந்த நிலைமையிலும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடந்த வருஷம் முழுதும் ஒருவேளை நிறைவேறாத காரியங்கள் இருக்கலாம், பரவாயில்லை. இந்த நாளிலே நீங்க ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். முதல் நாளிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, எல்லா பாசிட்டிவ்ஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதற்கு பிறகு நாம் நிறைவேறாத காரியத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த வருடத்தின் முதலிலேயே உங்களுடைய காரியங்கள்லாம் நிறைவேறும். தாமதத்திற்காக நன்றி செலுத்துங்கள். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரங்கள் சொல்லப்படுது. தானியேலை 10 சிங்க கெபியில போடப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்துக்கு கையெழுத்திட்டாயிச்சு. அவர் ஒரு தப்பும் செய்யவே இல்லை. ஆனா ராஜாவை வணங்கவே இல்லை. அவ்வளவுதான் அவர் செஞ்ச தப்பு. ராஜாவை தான் வணங்கணும் 30 நாள் வரைக்கும் சொன்னாங்க. பத்திரத்துக்கு கையெழுத்திட்டாயிற்று. சிங்க கெபி என்பது நிச்சயத்தாகி விட்டது. ஆனாலும் தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட போதும் அவன் தினம் 3 வேளையும், பாருங்க அந்த வசனம் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, அவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எந்த நாளும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அங்க என்ன நடந்தது? சிங்கக்கெபியில போடப்பட்டான். ஆனாலும் சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி கட்டி போட்டார். சிங்கத்தின் கெபியில போல இருக்கிறத போல இருந்தாலும் நீங்களும் நான் இந்த புதிய வருஷத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினார் அல்லவா? நம்ம நல்லவர்கள் என்பதற்காக அவருடைய கிருபை நிமித்தம் இந்த ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நீங்களும் நானும் கர்த்தர் செய்த ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த அவர் தாவீதை என்ன செஞ்சாரு? அரசனாக உயர்த்தினார். அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம் சொல்றாரு. பாருங்க 2 சாமுவேல்
7:18 அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் சொன்னார். ஆடுகளின் பின்னே போய் கொண்டவனை தூக்கி கொண்டு வந்த அரசனாக உயர்த்தினான். நீங்களும் நானும் நன்றியுள்ள மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த வருஷம் முழுவதும் எல்லா நிலைமைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து, கரடு முரடான பாதைகள் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தி நல்ல தைரியமாக இந்த வருஷத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லிக் கொண்டிருக்கிற என்னையும் என் குடும்பத்தையும் உங்க குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு மீண்டுமாய் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த மன்னாவை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். நித்தமும் ஏன் கலங்குகிறாய், நெஞ்சுமே ஏன் அழுகின்றாய், எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை பாரங்கள் என்கின்றாயோ, எரிந்திடு என் மேல் என்று சொன்னீரே. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற எல்லாரும் எங்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்களே. அப்பா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவரே உன்னை ஆதரிப்பான்னு சொன்னீங்களே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து அதன் மூலம் இந்த புதிய வருஷத்துக்குள் ஒரு வெற்றியின் பாதையில நாங்கள் நடக்க உதவி செய்வீராக. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.